ஐபிஎல் 2025 இப்போதைக்கு எல்லா லீக் மேட்சஸும் சூப்பராவே முடிஞ்சிருக்கு. அந்த டாப் 4 டீம்ஸ் எது அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ போன சீசன் டேபிள்ல கடைசி இடங்கள புடிச்ச டீம் இப்போ டேபிள்ல டாப்ல முடிச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்க போறோம். அண்ட் கடைசி லீக் மேட்ச் வரைக்கும் அந்த கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது அம்பயர் கான்ட்ரோவர்சி போயிருக்கு. பட் இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் இல்ல, ஆர்சிபி டீம் அதுல இருக்காங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஐபிஎல் 2025 ஸோ அதோட பிளே ஆஃப் பற்றி டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜி விஸ் ஆர்சிபி போட்டியில் நடந்த அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் பற்றி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசி முடிச்சிடுறேன். முக்கியமாக நான் ஃபர்ஸ்ட் இதில் பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்வேஷ் ராத்தி பண்ண ஒரு ரன் அவுட். அதை ரன் அவுட்டுன்னு தான் சொல்லணும். அதிகபட்சம் நான் ஸ்ட்ரைக்கர் என் ரன் அவுட்னு சொல்லலாம். மற்றபடி வேற எந்த பேருமே அதுக்கு கிடையாது. ரூல்ஸ் படி அது ரன் அவுட்டு தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க யாரு மேல தப்பு இல்ல யாரு கரெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ மீன் ரிஷப் பண்ட் அத வேணான்னு சொன்னாரு. அவர் கரெக்ட்டா? இல்ல அந்த ரன் அவுட்ட பண்ண திக்வேஷ் ராத்தி கரெக்ட்டான்னு கேட்டீங்கன்னா, திக்வேஷ் ராத்தி தான் கரெக்ட். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா, ரூல்ஸ் படி அந்த விக்கெட் இருக்கு அப்படின்னா, அங்க தாராளமா அந்த அவுட் எடுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதில நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. பட் என்னோட சாய்ஸ் திக்வேஷ் ராத்தி பண்ணது கரெக்ட் தான். ரிஷப் பண்ட் அங்க வந்து இத பண்ணி நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறத இங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இப்ப ரிஷப் பண்ட் தான் நல்லவரா எல்லாருக்குமே தெரியலாம். பட் நெறைய பேரு சோசியல் மீடியால வந்து திக்வேஷ் ராத்திக்கு ஒரு பெரிய சப்போர்ட் குடுத்திருந்தீங்க. ஒரு பெரிய தேங்க் யூ. ஏன்னா அவர் பண்ண விஷயம், அதாவது சூப்பரா ஆடிட்டு இருக்காரு ஜித்தேஷ் சர்மா அப்படிங்கும்போது, அவர் அந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல அங்க கிரீஸ்ல நிக்காம வெளியே வந்திருக்காரு பவுலிங் பண்றப்போ. ஸோ அவர அந்த ரூல்ஸ் படி அங்க அவர ரன் அவுட் பண்றது அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். அண்ட் அது கரெக்ட்டான விஷயமும் கூட. திக்வேஷ் ராத்தி பண்ணதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இதெல்லாம் கொண்டு வரவே கூடாது. ஸோ அப்படி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ப கொண்டு வரீங்க அப்படின்னா, ரிஷப் பண்ட் நான் அவருக்கே வேணா திரும்பவும் அவரே எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றேன். உங்களுக்கு ஆர்சிபி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த செஞ்சுரி அடிக்காமலே இருந்திருக்கலாம். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தானே. நீங்க ஜித்தேஷ் சர்மாவுக்கு அப்பயே குடுத்துருக்கலாமே. அந்த நீங்க செஞ்சுரி அடிக்கவே வேணாமே. அடிச்சிருக்கவே வேணாம். ஆர்சிபி அப்பயே ஜெயிச்சுட்டு போயிருக்கும்ல அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாரி விட்டு குடுத்துலாம் எனக்கு புரியல. இங்க எங்க இதுல எங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வருது? இல்ல இது என்னன்னே எனக்கு புரியல. அந்த அவுட் எதுக்கு அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்ளைன் பண்ணாரு? எனக்கு வேணான்னு சொன்னாரு. அந்த அப்பீல வந்து திரும்ப பெற்றாரு அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபுல் சப்போர்ட் டூ திக்வேஷ் ராத்தி தான். பாவம் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம, அவர் போட்டு எடுத்த ஒரு விக்கெட் திரும்பவும் ஜித்தேஷ் சர்மாவ அத நோ பால் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் அவரோட பேக் ஃபுட் அப்படிங்கிறது சைட் லைன் கிரீஸ் மேல வந்து பட்டதுனால அது வந்து நோ பால் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இங்கேயுமே இது கான்ட்ரோவர்சியா தான் ஆயிருந்துச்சு. இதுவே மும்பை இந்தியன்ஸா இருந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். பட் ஆர்சிபிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்டா போயிடுச்சோங்கிற மாரி தோணுது. பட் நெறைய பேர் எனக்குமே இன்ஸ்டால டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க மும்பைக்கு நடந்தா மட்டும் பேசுறீங்க. இப்ப ஆர்சிபிக்கு நடந்ததுக்கு இத பண்ண மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி. ஸோ அதற்கு நோ பால் குடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் முன்னாடி ஒரு சில வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது பவுலர்ஸ் போடும்போது பேக் ஃபுட் அப்படிங்கிறது அந்த சைட் லைன்ல பட்டா அது நோ பால். இத தான் மிச்சல் ஸ்டார்க்கு குடுத்தாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸான வில் ஜாக்ஸுக்கோ, இல்ல விக்னேஷ் புத்தருக்கோ, இல்ல மிச்சல் சார்னருக்கோ இது குடுக்கப்படல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பெரிய பேசு பொருளா இருக்கு. ஸோ திக்வேஷ் ராத்திக்கு மட்டும் நோ பால் குடுத்துருக்காங்க. பட் மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு பவுலர் கூட குடுக்கல. ஏன் அப்படிங்கிறது. இங்க இன்னொரு ரூல்ஸ் எடுத்து வைக்கப்படுது அந்த பக்கம் இருந்து. ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ரூல்ஸ் மட்டும் தான். அண்ட் 3rd அம்பயரும் அந்த ரூல்ஸ் படி தான் இந்த முடிவை எடுத்திருந்தாரு. அதாவது ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகுற இடம் அதுவுமே கணக்கில் எடுக்கப்படும். எஸ் அந்த பிளேயரோட அந்த ஃபுட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க கிரவுண்ட்ல லேண்ட் ஆகுது. அதாவது நீங்க கரெக்ட்டா லேண்ட் பண்ணிட்டு லைன் மேல போனா பிரச்சனை இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா லைன் மேல லேண்ட் ஆச்சு அப்படின்னா, அதுவும் பேக் ஃபுட் லேண்ட் ஆச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா நோ பால் அப்படின்னு தான் சொல்லப்படும். ஸோ இதுதான் பேசிக்கா திக்வேஷ் ராத்திக்கு நோ பால் குடுக்கறதுக்கான ரீசன். அண்ட் திக்வேஷ் ராத்திய பொறுத்தவரைக்கும் பயங்கரமா அவர கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா அவர் நோ பாலுக்கு அந்த செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா அவர அடக்கிட்டாரு ஜித்தேஷ் சர்மா. நோ பால் அவர அடிக்கிருச்சு. இது யார்கிட்ட வேணா வாலாட்டலாம். ஆர்சிபி கிட்ட வாலாட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசப்பட்டுட்டே தான் இருக்கு அபௌட் திக்வேஷ் ராத்தி. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன இன்னும் கொஞ்சம் பெட்டர் அலைவா வச்சுக்கிட்டது, கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா வச்சுக்கிட்டது திக்வேஷ் ராத்தின்னு நான் நெனைக்கிறேன். அவரோட ஒவ்வொரு மொமெண்ட்டுமே இது வந்து இதுவே ஹர்திக் பாண்டியா முன்னாடி ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. எத்தனை பேர் இத நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியாவும் சேம் ஆட்டிட்யூட்ல தான் இருப்பாரு. இதே தான் திக்வேஷ் ராத்தி கொஞ்சம் ரெப்ளிகா பண்றாரோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணி இருந்துச்சு. ஸோ திக்வேஷ் ராத்தி பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ உங்களெல்லாம் மீடியா கவர் பண்ணுது. இந்த மாரி ஏதாச்சும் பண்ணா தான் என்கேஜிங்கா இருக்கும். எல்லாமே ஓகே. அண்ட் அந்த மேட்ச்ல திக்வேஷ் ராத்தி செம்மையா பண்ணியிருந்தாரு என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் ஓவரால் பார்க்கும்போது ரிஷப் பண்டோட செஞ்சுரி கண்டிப்பா
பேசியே ஆகணும். 27 கோடி குடுத்ததுக்கு ஒரு செஞ்சுரி ஒரு வழியா அடிச்சுட்டாரு. அதுவும் கடைசி மேட்ச்ல. அதுல யூஸ் கிடையாது. ஏன்னா டீம் மேட்ச வந்து வின்னும் பண்ணல. பவுலர்ஸ் வந்து குடுத்துட்டாங்க ஃபுல் ரன்ஸையும். பட் அந்த 27 கோடி வாங்குனதுக்கு அவருக்கு கூட கொஞ்சம் கில்ட்டியா இல்லாம அந்த செஞ்சுரி அப்படிங்கிறது பார்த்துக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம குட்டி கண்ணெல்லாம் போட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓகே அப்பா ரிஷப் பண்டோட கம்பேக் அப்படிங்கிறது கடைசியில ஒரு வழியா நடந்துருச்சு. ஏதோ கடைசி போட்டியில அப்படிங்கிறது. பட் அந்த பக்கம் ஆர்சிபி அடிச்ச அடி இருக்கு. அது வேற மாரி இருந்துச்சு. இந்த சீசன் ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஆர்சிபிக்கு தனியா ஒரு வீடியோ போட போறேன். அதுல நான் டீட்டெயில்டா சொல்றேன் அவங்களோட எல்லா விஷயங்கள பத்தியுமே. பட் இதுல நான் சுருக்கமா மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட பேட்டிங் ஆர்டர் பயங்கரமா இருக்கு. முக்கியமா விராட் கோலி அண்ட் பில் சால்ட் ஆரம்பிக்கிறாங்க. சரி அதுக்கப்புறமா 2, 3 விக்கெட் தொடர்ந்து போகுது. ரஜத் படிதர் மட்டும் ஃபார்ம்லயே இல்ல இந்த சீசன். அவர் மட்டும் ஃபார்முக்கு இன்னும் வந்துட்டாரு பிளே ஆஃப்ல. அவங்க கப்பு கன்ஃபார்ம் தான். இது இல்லாம இங்க மிடில் ஆர்டர் வந்து வழக்கமா மிடில் ஆர்டர் ஆர்சிபி மிடில் ஆர்டர்னாவே சொதப்பல் மட்டும் தான் அவங்களோட பேர்ல இருந்திருக்கு. பட் இந்த முறை வேற லெவல்ல கலக்கியிருக்காங்க. ஒரு மேட்ச் டிம் டேவிட், மாரியோ ஷெப்பர்ட் இந்த மேட்ச்ல மயங்க் அகர்வால் அண்ட் ஜித்தேஷ் சர்மாவோட ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் 50 வந்து இந்த ஆர்சிபிக்காக அவர் அடிச்ச இந்த 50 தான். அதுவும் 80+ அப்படிங்கிற மாதிரி அடிச்சு அந்த ஒரு 230ங்கிற அந்த டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு ஓவர் 8 பால் ஐ திங்க் மிச்சம் வச்சு அப்படியே முடிச்சுட்டு போயிருப்பாருங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி காரணமா ஆர்சிபி டேபிள்ல செகண்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ ஆர்சிபி இப்போதைக்கு டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல முடிச்சிருக்காங்க. ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் குஜராத் டைட்டன்ஸ், ஃபோர்த் வந்து மும்பை இந்தியன்ஸ். 4 டீமும் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இங்க ஒரு சின்ன ட்ரிவியா நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் கூடவே குஜராத் டைட்டன்ஸ் இந்த 3 டீமும் தான் ஐபிஎல் 2024ல டேபிள்ல 8, 9, 10வது இடங்களை பிடிச்ச 3 டீம்ஸ். எஸ் போன வருஷம் டேபிள்ல கடைசி 3 இடங்களை பிடிச்ச டீம் இந்த வருஷம் டேபிள்ல டாப் 3 இடங்களை பிடிச்சிருக்காங்க. வேற லெவல் கம்பேக்னு தாராளமா சொல்லலாம். அண்ட் ஆர்சிபி போன வருஷம் 4th பிளேஸ் கடைசியா பிளே ஆஃப் குவாலிஃபை இருப்பாங்க. இந்த முறை செகண்ட் பிளேஸ் கடைசியா செகண்ட் பிளேஸ்க்கு மூவ் ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில கோ இன்சிடென்ட்ஸும் ஒரு சில ட்ரிவியாஸும் இருக்கு. அண்ட் இது இல்லாம இப்போதைக்கு பிளே ஆஃப் போட்டிகள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கலாம். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். 28th மே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பிரேக். 29th மே வந்து குவாலிஃபயர் 1 இருக்கும். குவாலிஃபயர் 1 பிட்வீன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ல முதல் 2 இடங்களை பிடிச்ச பஞ்சாப் கிங்ஸ் வெஸ் ஆர்சிபி அப்படிங்கிற இந்த 2 டீமுக்கும் நடக்கும். இதுதான் குவாலிஃபயர் 1 போட்டி. குவாலிஃபயர் 1ல வின் பண்ற டீம் ஸ்ட்ரெயிட்டா ஜூன் 3 அன்னைக்கு நடக்க போற ஐபிஎல் 2025ஓட ஃபைனலுக்கு போயிடுவாங்க. தோக்குற டீம் அதாவது லாஸ் பண்ற டீம் வந்து குவாலிஃபயர் 2க்கு போவாங்க. ஜூன் 1 அன்னைக்கு அது நடக்க போகுது. அண்ட் அடுத்த நாள் 30 மே அன்னைக்கு எலிமினேட்டர் போட்டி இருக்கும். ஸோ எலிமினேட்டர் அப்படிங்கிறது 3rd அண்ட் 4th பிளேஸ்ல முடிச்ச மும்பை இந்தியன்ஸ் வெஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இடையே நடக்கும். இதுல வின் பண்ற டீம் குவாலிஃபயர் 2க்கு குவாலிஃபை ஆவாங்க. தோக்குற டீம் அப்படியே எலிமினேட் ஆகி வெளியே போயிடுவாங்க. குவாலிஃபயர் 2 அப்படிங்கிறது ஜூன் 1 சண்டே நடக்கும். அன்னைக்கு குவாலிஃபயர் 1ல தோத்த டீம் அண்ட் எலிமினேட்டர்ல வின் பண்ண டீம் ஏ டீம் பி டீம் வச்சுக்கோங்களேன். அந்த 2 டீமும் இந்த குவாலிஃபயர் 2ல மோதுவாங்க. அண்ட் தென் அதுல இருந்து வின் பண்ற டீம் ஃபைனல் போவாங்க. ஆல்ரெடி ஃபைனல்ல குவாலிஃபயர் வின் பண்ண ஒரு டீம் இருக்காங்க. ஸோ ஃபைனல் வின் பண்ணி கப்ப யார் தூக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி தான் பிளே ஆஃப் அப்படிங்கிறது இந்த ஐபிஎல் 2025ல ஒர்க் ஆக போகுது. ஐபிஎல் 2025ஓட பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்போ பண்ணிருக்கலாம். அந்த 4 டீம் தான் கரெக்டா குவாலிஃபை ஆயிருக்காங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ணதுல ஒரே ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆயிருக்கு. அது மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அவ்வளோதான் இருந்துச்சு. மற்ற எல்லா டீமுமே எலிமினேட் ஆயிட்டாங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் படி நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டா இருக்கா? அண்ட் டிராஃபி யாரு தூக்க வாய்ப்பு இருக்கு? இதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இங்க நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.